அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் மூணுல ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அந்த காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வட இந்தியாவில் உள்ள மக்கள், குறிப்பாக அவர் சொல்கிறாருன்னா யூபி, பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, இன்னும் நிறைய மாநிலங்கள் சொல்கிறாரு. இந்த பகுதியில் இருக்க மக்கள் நாங்கள் எல்லாருமே எங்களோட தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு இந்திய ஒற்றுமைக்காண்டி, இந்த ஒருமை தன்மைக்காண்டி நாங்கள் எங்களோட தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு இந்திய எங்களோட தாய்மொழியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். தமிழர்கள் ஏன் அவர்களோட தாய்மொழியான தமிழை பிடிச்சிட்டு ஏன் தொங்குறாங்க? இப்போல்லாம் கூட வடகிழக்கில் இருக்க மாநிலங்களில் கூட, அது சிக்கிம், மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, இந்த பகுதியில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த பகுதியில் இருக்க மக்கள் கூட இப்போ தங்களோட தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு இந்திய தாய்மொழியை ஏற்றுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் இந்திய ஒற்றுமைக்காண்டி உங்கள் தாய்மொழியை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அவருக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்லி புரியலை. அவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு புரியலை. ஏன்னா மொழிங்கிறது அடையாளம். அதான் ஒரு இனத்தோட அடையாளமே மொழி தான். மொழியை வச்சு தான் உலக நாடுகள் தங்களுடைய எல்லை பிரிக்குது. இங்கே இந்தியாவை கூட தன்னோட மாநிலங்கள் பிரித்ததே மொழியை அடிப்படையாக கொண்டு தான். ஆனால் அதை விட்டுட்டு அவர் இல்லை, நம்ம இந்திய ஒற்றுமைக்காண்டி நம்ம மொழியை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்கள் மொழியை தியாகம் பண்ணிங்கன்னா அது உங்களோட அறியாமை, இல்லை இயலாமை, இல்லை உங்களுக்கு உங்கள் மொழி மேலே இருந்த ஒரு பற்று, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இல்லை அது ஒரு பலவீனம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் மொழியை காப்பாற்றாமல் அதை விட்டதுக்கு அது ஒரு பலவீனம்னு சொல்லி நினைக்கிறேன். அதை விட்டுட்டு உங்களோட பலவீனத்தை என் மேலேயும் திணிக்க முயற்சி பண்ணீங்க. நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் இழந்ததுனால உங்களுக்கு ஐயோ நம்மளோட அடையாளத்தை இழந்துட்டோம், அவங்க மட்டும் ஏன் இன்னும் அவங்களோட அடையாளத்தோடய இருக்கிறாங்க, அதையும் எப்படியா நம்ம உடைப்போம், அவங்கள்ட்ட பறிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒற்றுமைன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒற்றுமைங்கிறது ஒற்றுமை வேற, ஒருமுகத்தன்மை வேற. எல்லாரும் கூடி நிற்கிற ஒற்றுமை, எல்லாரும் தன்னோட அடையாளத்தை அழிச்சிட்டு தன்னுடைய சுயத்தை இழந்துட்டு நிற்கிறது தான் ஒருமுகத்தன்மை. நீங்கள் எங்களை எங்களோட அடையாளத்தோடு நிற்க சொல்ல, ஒற்றுமையாக நிற்க சொல்ல, ஒருமுகத்தன்மையோடு நிற்க சொல்கிறீங்க. ஒற்றுமை வேறு, ஒருமுகத்தன்மை வேறு. அதே மாதிரி மொழி சொல்கிறீங்க. மொழி எங்களோட உயிர், எங்களோட வரலாறு, எங்களோட அடையாளம் எல்லாமே எங்கள் தாய்மொழி தமிழ் தான்.